ஹாய் ஃபேமிலிஸ், சண்டே விலாக் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை எப்பயுமே காலையிலேயே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஆஃபீஸ் போயிட்டேன். சனிக்கிழமை சந்தை வேறு எங்கள் ஊரில், அதனால் மதியம் சாப்பிட போகிறப்ப எப்பயுமே கட்டப்பை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இன்றைக்கி கட்டைப்பை எடுத்துகிட்டு வராமல் மறந்துட்டு வந்துட்டேன்னா, அதனால் மறுபடியும் போய் கட்டைப்பை எடுத்துக்கிட்டு வீட்டில் ஈவினிங்காக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்து சந்தைக்கு போயிட்டு வந்துட்டேன். சந்தைக்கு போயிட்டு வந்து இப்போ காயெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். மல்லித்தலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம்னா தான், இல்லைனா அப்படியே வச்சோம்னா வாடி போயிடும். அடுத்து க்ளீன் பண்ண முடியாது. க்ளீன் பண்ணி கவரில் போட்டு வச்சோம்னா அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஓர்ஸை எடுத்து வச்சுட்டு காய்களையும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காலையிலேருந்து நான் ஒரு ஆளாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு அம்மா தக்காளி சட்னிக்கு வணக்கி வச்சாங்க. அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு. சரி, காலையில் தோட்டத்துக்கு கிளம்பி வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம். வர்ற வழியில் கறிக்கடையை பார்த்தோன்னே சரி கறி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு 1 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்தோம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சரி தோட்டத்துலேயே கொண்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து கழுவிட்டுருக்கப்போ மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரட்டிட்டு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரும். கழுவுனதுக்கப்புறம் மறுபடியும் அதையும் எடுத்து வடித்து வச்சுட்டு சரி தூதுவளை ரசம் வைக்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். அதனால் பக்கத்து தோட்டத்தில் தூதுவளை இருக்குன்னாங்க. தம்பி எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கான் அங்கே. இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கையில் முள் குத்தாமல் இருக்கும். அடியில் பிளேட் வச்சிங்கன்னா அந்த பிளேட்லேயே விழுந்துடும். கட் பண்ண தூதுவளையெல்லாம் வேணுங்கிற அளவு கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். வீட்டுக்கு போக போக அந்த நான் வச்சுருந்த கத்திரிக்கோள் வேணுன்ட்டு ஒரே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தேன். அதை வாங்கி மறுபடியும் மண்ணில் வச்சு கட் பண்ணுறான். அப்புறம் எப்படியே சமாளித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வெங்காயம் உரிச்சு ஒரு 5-6 வெங்காயம் இருக்கும். பெரிய வெங்காயமாக உரித்து அப்படின்னா தான் கொஞ்சம் கிரேவி ஆள் அதிகமாக இருந்தாலும் கிரேவி நிறைய தேவைப்படும்னு ஒரு 6 வெங்காயம் இருக்கும். பெரிய வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு வெள்ளைப்பூடு 2 வெள்ளைப்பூடு, இஞ்சி பெரிய சைஸ் இஞ்சி 2 பீஸ் இஞ்சி எல்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு சரி ஃபுல்லாக திண்ணையை ஃபுல்லாக கூட்டி விட்றலாம். ஒரு காற்று அடித்தாலே பூரா மண்ணாக வந்துடுது. அதனால் ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு. வெங்காயம் உரிச்சது எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் சரி ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டு அடுத்து சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு 1 கிலோ சிக்கனுக்கு நான் அன்னபூர்ணா சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூனு கல்லுப்பு, நல்லெண்ணெய். இது வீட்டில் ஆட்டின நல்லெண்ணெய்ன்றனால கொஞ்சம் ஊற்றினாலே போதும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா கை வச்சு பரட்டி விட்றதுனால பரட்டி விடலாம். நான் கை எரியுன்றனால கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்ருக்கேன். நீங்கள் கை வச்சு பரட்டுறதுனால பரட்டிக்கிங்க. நல்லா கிண்டி விடணும். அப்படின்னா தான் எல்லா சைடும் உப்பும் பொடி எண்ணெய் எல்லாம் கலந்து வரும். ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடணும். ஊறிச்சினா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. மேரினேட் பண்ணுற சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து இஞ்சியை நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுடணும். இஞ்சி வெள்ளைப்பூடு 2 பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் அந்த 6 வெங்காயம் எடுத்துருந்தேன்னா அதை ஃபுல்லாக எல்லாமே மேலே இருக்க அந்த குட்டியாக ஒரு மாதிரி காம்பு மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் வெங்காயம் வணக்கிறப்ப நல்லா தனித்தனியாக வரும். அதனால் எல்லாத்தையுமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீளமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தம்பி வேறு தூக்கத்துக்கு அழுதுகிட்டே இருந்தேன் நைன்னு. அதனால் அவனையும் போட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுறலான்ட்டு தொட்டியில் ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். மித்த நாளில் நைட்லலாம் பெட்டில் படுத்து தூங்கிக்குவான். ஸ்கூலில் போகிறப்ப கீழே படுத்து தூங்குவான். வீட்டில் இருக்கிறப்ப மதியத்தில் மட்டும் தொட்டியில் படுத்து தூங்குவான். சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. 1/2 மணி நேரம் சிக்கனும் ஊறிடுச்சு. வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா 2-3 டைம் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிரும். நார்மலாக எப்பயும் போல் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு வெங்காயத்தையும் நல்லா வணக்கி விட்டுறணும். அப்படி இல்லைனா நீங்கள் தாளிக்கிறப்ப எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிக்கிறதுனால தாளிக்கிறேன். நான் கடுகு தான் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் நல்லா வணங்கிடணும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வணக்கிடணும். ஆல்ரெடி உப்பு அதிலே போட்டு வச்சுருக்கோம்ல சிக்கனில், அதனால் நான் இதில் வெங்காயம் வணங்குறதுக்கு அளவாக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டேன். நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் நல்லா போட்டு நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் வணக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடணும். இடையிலே ரசத்துக்கும் புளி ஊற வச்சாச்சு. சாப்பாட்டுக்கும் அரிசி ஊற வச்சுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம்
கறியவும் போட்டு நல்லா பரட்டி விடவே லைட்டாக தண்ணி பிரிஞ்சு வரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே பார்த்துருங்க. எனக்கு இதில் எல்லாமே நான் போட்டிருந்த அளவு கரெக்டாக தான் இருந்துச்சு. உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு கம்மியாக இருந்துச்சுனாலும் காரம் கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியும் சுண்டிரும், கறியும் வெந்துடும். எனக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டாக மல்லி புதினா தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தூதுவளை ரசத்துக்கு தூதுவளை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு முழுசாக போட்டேன், 2 வரமிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ரசம் தாளிக்கிறதுக்கு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா சுருளை வணக்கிட்டு வணங்குறப்பயே உப்பு போட்டுடணும். அப்படின்னா தான் நல்லா வணங்கிடும். அடுத்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றி லைட்டாக கொதித்து வர்ற ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. அம்மா பாவக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பாவக்காய் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அம்மா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாவக்காயை நல்லா வணக்கிடணும். வணக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி விட்டுட்டு அடுத்து கொஞ்சம் உப்பு போடணும். லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா போதும். உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே கைவிடாமல் நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்த அளவுக்கு கசப்பு தன்மை போகும். நல்லா வணக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாவக்காய் குழம்புக்கு மசாலா அரைச்சி ஊற்றுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், வீட்டுக்கு போடுற மசாலா எல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு பரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சி ஊற்றிடணும். பாவக்காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டைம் பரட்டி விட்டுட்டு ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா இதிலேயே உப்பு போட்டு விட்டுறணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிங்க அப்படின்னா அந்த கசப்பு போயிடும். பாவக்காயை மூடி வச்சு வேகக்கூடாது, திறந்து வச்சு வேக வைக்கணும். அப்படின்னா தான் அந்த கசப்பு போகும். பாவக்காய் புளியில் ஒரு 3/4 வந்ததுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து ஒரு வெங்காயம் போட்டு வணக்கி விட்டுட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா வணக்கிட்டு பாவக்காய் அதில் இருக்கிறத தூக்கி இதில் ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தம்பி பாவக்காய் குழம்பு சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்காண்டி லன்ஸுக்கு கேரட் சாப்பாடு கிண்டலாம் அப்படின்ட்டு மேலேயும் கீழேயும் காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக பீல் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எப்பயும் நான் பீல் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு லைட்டாக கேரட், அதனால் லைட்டாக பீல் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். கேரட் எடுத்து நல்லா காய் சீவறதில் சீவி எடுத்துக்கணும். இதில் பெரிய டாஸ்க்கு இந்த கேரட் சீவுறது தான். பீட்ரூட் கூட ஓரளவுக்கு ஈஸியாக சீவிடலாம். இந்த கேரட் சின்னதாக இருக்கிறனால ஒன்றா எடுத்து சீவணும். எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சுக்கணும். நான் கொஞ்சம் சீவினேன், என்னால் சீவ முடியல அப்படின்ட்டு அப்புறம் அம்மா சீவி கொடுத்தாங்க மிச்சத்தை. இப்போ கேரட் தாளித்து விட்டுறலாம். எப்படி தாளித்து விட்றதுன்னு பார்க்கலாம். சைட்லேயே வெங்காயமும் தாளித்து விட்றதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேரட் தாளித்து விட்றதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டு வெங்காயத்தில் உப்பு போட்டு விட்ருங்க. கேரட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா இது ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் கேரட்டை போட்டு நல்லா 2 டைம் பரட்டி விட்டுட்டு பரட்டினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும், வெந்துடும். நான் தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த கொஞ்சம் எண்ணெய் இருக்குல்ல கேரட்டில் இருக்க ஈரப்பதத்துலேயே வெந்துடும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மிளகாத்தூள் போட்டு பரட்டி விட்டு இறக்குனீங்கன்னா கேரட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கேரட்டில் சாப்பாடு போட்டு கிண்டி டிஃபன் பாக்ஸு கொடுத்து விட்டுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.